ஹதீஸ், அதாவது என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்ற ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் வரிசையை எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. அதற்குள்ளே போவதற்கு முன்னாடி இந்த கருத்து சரிதானா, சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடையலாம் என்ற கருத்து சரியா என்றால் அந்த கருத்து சரியில்லை. ஏன் சரியில்லை என்று சொன்னால், திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸுகளையும் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு இடப்படுற கட்டளை என்ன? இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதை தவிர வேற எதையும் பின்பற்றாதீங்க அப்படின்னு திருமறை குர்ஆன்ல 7வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் சொல்றான். ஒரு முஸ்லீம் ஒன்றை பின்பற்றுவதாக இருந்தால் அல்லாஹ்விடமிருந்து எது அருளப்பட்டது அதை பின்பற்றணும். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது என்றால் ஒன்று திருமறை குர்ஆன், இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அருளப்பட்ட விளக்கங்கள். அதாவது ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ். இந்த இரண்டு தான் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதே தவிர மற்ற எந்த மனிதருக்கும் அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒன்றும் வராது. சஹாபாக்களுக்கு அவங்களையெல்லாம் பின்பற்றுங்க என்று நம்ம சொன்னோம்னு சொன்னால் அவங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி வருமா? ஒரு விஷயத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய செய்தி அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு கிடைக்குமா என்ற அடிப்படையை பார்த்தோம்னு சொன்னால் இது நிச்சயமா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் உள்ளபடி நடக்க சொல்லியிருப்பாங்களே தவிர, அல்லது தன்னுடைய விளக்கத்தை கேட்டு நடக்க சொல்லியிருப்பாங்களே தவிர என்னுடைய சஹாபாக்கள் யாரை வேண்டாலும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு மனிதருடைய சொந்த கருத்தை பின்பற்றலாம் என்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருந்தால் சஹாபாக்களை விட அதுக்கு அதிக தகுதியான ஆள் யாருன்னு கேட்டால் நபிமார்கள். நபிமார்கள்லையும் அதிகமான இதற்கு ரொம்ப தகுதி உள்ள ஆள் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான், அவருக்கு யாருக்கும் இல்லாத அறிவை கொடுக்குறான், மலக்குகள் மத்தியில் போட்டி வைக்கிறான். அந்த போட்டியில் இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வின் பண்றாங்க. அதுக்காக வேண்டி மலக்குகளை மரியாதை செய்யுமாறு உத்தரவு போடுறான். அவ்வளோ பெரிய அறிவு கொடுக்கப்பட்ட ஆள் யாருன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மற்ற எல்லாம் அதனுடைய ஒரு பகுதி தான். நம்மள்ட்ட இருக்கிற இந்த அறிவுகள் எல்லாம் அவர்கிட்ட இருந்த அறிவுடைய ஒரு சின்ன சின்ன இதை வைத்துக் கொண்டுதான் நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தர் நம்மளை அறிவாளி நினைத்து கொண்டிருக்கிறோம். எல்லா அறிவும் சேர்ந்து யார்கிட்ட இருந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்தது. அவர்களை அந்த சொர்க்கத்தில் இருந்து அல்லது அந்த தோட்டத்தில் இருந்து பூங்காவில் இருந்து அல்லாஹ் வெளியேற்றும் போது என்ன சொல்றான்னு கேட்டா, இஹ்பித்து மின்ஹா ஜமியா, இங்கிருந்து நீங்கள் வெளியேறுங்கள், ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்ங்கறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்பல, நீ என்னால் படைக்கப்பட்ட ஆளு, உனக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்கிறேன், நீ போய் உன் இஷ்டப்படி நடந்துக்கன்னு அல்லாஹ் சொல்லி அனுப்ப மாட்டேங்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன பண்றான் தெரியுமா? நீ போ, எப்படி நடக்கணுங்கிற செய்தி என்னிடமிருந்து வருங்கிறான்ல. அது என்ன? இம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் என்னுடைய அந்த வழியை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு கவலை இல்லை, அச்சப்பட மாட்டார்கள் என்று சொல்லி 2வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். 20 123 இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வாவையும் வெளியே அனுப்பும் பொழுது உங்க இஷ்டப்படி நடக்க முடியாது, நீங்க என்ன செய்யணும் என்பதை நான் தான் உங்களுக்கு செய்தி அனுப்பிக்கிட்டே இருப்பேன். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லாத ஒன்று சஹாபாக்கள் எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றுங்க என்று சொன்னா அவங்களுக்கு வகி வர போறது இல்லை. அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம பின்பற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருப்பாங்க. பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாங்க, பல்லாயிரம் விதமாக நடந்திருப்பார்கள், யாரை வேண்டாலும் பின்பற்றிட்டு போங்க என்று சொல்லியிருப்பார்கள் என்பது இந்த வசனத்திற்கும் எதிராக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இன்னமாக்கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அய்யகூலு சமீனா வ அதானா வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். 24வது அத்தியாயம் 51வது வசனம். இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மூமின்களுடைய பேச்சு என்னவா இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வை நோக்கி வாருங்கள், ரசூலை நோக்கி வாருங்கள் என்று கூறப்பட்டால் சமீனா அதானான்னு சொல்லணுமா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். இது ரெண்டு பேருக்கு தான் சொல்லி ஆகணும். ஒன்று அல்லாஹ் சொல்றான்னு கேட்கும் பொழுது சமீனான்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்னு சொன்னா சமீனான்னு சொல்லணும். இதுதான் மூமின்களுடைய பேச்சா இருக்கணும். வேற எவர் சொன்னாலும் சமீனா அத்தானான்ற கூடாது. நாங்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் இந்த வார்த்தையை சொல்வதற்கான தகுதி யாருக்கு தான் இருக்கான்? ஒன்று அல்லாஹ் விஷயத்தில் இருக்கிறது, இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 24வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான்.
இப்படி நிறைய குர்ஆனை பூரா புரட்டி பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் வந்து அல்லாஹ் சொன்னதை கேட்க சொல்றானே தவிர, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்க சொல்றானே தவிர, நீங்க ரசூலுடைய சீடர்கள் தோழர்கள் ரசூலை பார்த்தவர்கள் நல்லவர்கள் சொல்றதெல்லாம் கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் அனுமதிக்கவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க ரசூலுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லி இன்னொருத்தர் கட்டுப்படுமாறு ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றான். அந்த இடத்துல கூட அல்லாஹ் என்ன பண்ணிடுறான்னா கரெக்டா அது ஆப்பு வச்சு இறுக்கி போடுறான். அதுக்கு அந்த வசனம் என்னன்னு கேட்டா 4வது அத்தியாயம் 59வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள். நான் 3வது சொல்றான். குர்ஆன் முழுசு அல்லாஹ் சொல்றது என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க ரசூல் கட்டுப்படுங்க, இந்த ரெண்டோட நிறுத்திக்கிறான் அல்லாஹ். ஒரு இடத்துல 4:59 மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்க ரசூலுக்கும் கட்டுப்படுங்க, உங்களில் அதிகாரமுடையவருக்கு உலில் அம்ருன்னா அம்ருன்னா அதிகாரம், அதிகாரம் உடையவங்களுக்கும் கட்டுப்படுங்க. உங்களுக்கு ஒருத்தர் கவர்னரா இருப்பாரு, ஒரு தலைவரா இருப்பாரு, ஒரு கலெக்டரா இருப்பாரு, உங்களுடைய அதிகாரியா நியமிக்கப்பட்டிருப்பாரு. அந்த அதிகாரம் ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அவருக்கு நீ கட்டுப்பட்டு நடக்கணும், அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு எல்லாம் சொல்றான். இந்த அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடங்க என்று சொன்ன இடத்துல ஒரு ஷர்த்தையும் போடுறான். எப்படி ஷர்த்து தெரியுமா? இப்படி அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்து விட்டால், அதிகாரி சொல்றாரு இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு விவகாரம் வந்துருச்சு. இப்போ உங்களுடைய கடமை என்னவென்று சொன்னால் ஃபர்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ் ரசூலின் பக்கம் அதை கொண்டு சென்று விடுங்கள். குர்ஆன்ல ஏற்ப அதை சொல்றாரா, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஏற்ப அவர் சொல்றாரான்னு பாருங்க, உரசி பார்த்து பின்பற்றுங்கிறான். இந்த 3வது ஒரு இடத்துல பின்பற்ற சொல்லும் பொழுது ஷரத்தோட பின்பற்ற சொல்றான். அல்லாஹ்வுக்கு நிபந்தனை இல்லாமல் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நிபந்தனை இல்லாமல் பின்பற்றுங்கள். அதிகாரமுடையவர்களை பின்பற்றுவதாக இருந்தால் அவங்க சொல்வது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண் இல்லாமல் இருந்தால் பின்பற்றணும். உரசிருச்சா மோதிருச்சா பின்பற்றக்கூடாது. இந்த ஒரு இடத்துல தான் வேற ஒருத்தரை பின்பற்றுவதை பற்றி அல்லாஹ் பேசுறான். அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு பின்பற்ற விஷயத்திலேயே இதை தவிர வேற யாருக்கு பின்பற்றுவதற்கும் இந்த மார்க் அனுமதிக்காது. அப்ப சஹாபாக்களை ஒவ்வொருத்த வேண்டாலும் பின்பற்றுங்க என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் இவ்வளவு வசனங்களுக்கு முரணா இருக்குது. என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரம் போன்றவர்கள், நீங்க எந்த சஹாபி வழியில வேண்டாலும் போய்க்கிறங்க இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக சொல்லி இருக்க மாட்டார்கள். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த ரசூலுக்கு பின்பற்றுவதற்கு பாருங்க, அது கூட ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டது. இதை விளங்கிட்டோம்னு வார்த்தை இது எவ்வளவு பெரிய டேஞ்சரானது. அந்த சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றலாம்னு சொல்வது வந்து எவ்வளவு டேஞ்சர்னு விளங்கிக்கலாம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கா பாருங்க, அவங்களுக்கு கூட வஹி அடிப்படையில் சிலதை சொல்லுவாங்களே அதுல தான் பின்பற்றுறது கடமை. வஹி இல்லாம மனிதர் என்ற முறையில் சிலதை சொல்லுவாங்களே அதுல நம்ம பின்பற்ற வேண்டிய கடமையே கிடையாதுங்க. அப்படி பிரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? அவங்க வந்து பேரிச்ச மரங்களை வந்து ஆண் மரம் பெண் மரம் இருக்கும், அதை இணைத்து ஒரு மகரந்த சேர்க்கை மாதிரி என்ன செய்வாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவன பார்க்குறாங்க, இது என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா இது மக்காவில் கிடையாது, மக்காவில் விவசாயம் கிடையாது, இங்கே விவசாயம் இருக்குது. அப்போ அவங்க மக்காவில் ஒட்டகம் மேய்ப்பாங்க, இந்த பக்கம் வந்துக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வித்தியாசமாக ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி பண்ணால் மகசூல் நல்லா அதிகமாகும் அப்படின்னு சஹாபாக்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க லவ்லம் தஃபாலு, இதை விடுங்கப்பா நல்லாவா இருக்குது, இந்த மரத்தோட சேர்த்து உற்பத்தி ஆகுமா இது எப்படி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உடனே அந்த மக்கள் அதை விட்டுறாங்க. விட்ட உடனே மகசூல் தரக்கூடிய நேரம் வருது. அப்போ மரத்தையெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் கிடக்கு, மரத்தில் உற்பத்தியாக காணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டு அவங்க தொன்று தொட்டு கடைபிடித்து வந்த ஒரு விவசாய முறையை மாற்றிட்டாங்க. மாற்றினா ரிசல்ட் இல்லை, உற்பத்தியை காணாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க மாலி நகலிக்கும், என்னாச்சு பேரிச்ச மரத்துக்கு என்னாச்சு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்கள் சொல்ல கேட்டு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ண வேண்டாண்டீங்க, நாங்கள் சொல்கிற முறைப்படி விவசாயம் பண்ணியிருந்தோம்னா வழக்கமாக எங்களுக்கு மகசூல் கிடைச்சிருக்கு, நீங்கள் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்க, நாங்கள் விட்டுட்டோம், இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும் ஃபஅத்து மின்ஹும் மஸ்ததாத்தும், உங்களுடைய தீன் சம்பந்தமாக நான் ஏதாவது உங்களுக்கு சொன்னால், தீன் சம்பந்தம் பிரிக்கிறாங்க. என்ன பேரிச்ச மரத்தை விவசாயம் பண்ணுறது தீனா, இதை ஒட்டுங்க வெட்டாதீங்க, அதில் மார்க் ஏதாவது இருக்குதா, இப்படி தொழுவுங்க, இப்படி திக்ரு செய்யுங்க, இப்படி தஸ்மீ பண்ணுங்கன்னு நான் சொன்னால் அதை என்ற அளவுக்கு நீங்கள் வந்து கடைபிடித்து நடங்கள். இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி துன்யாக்கும்,
உங்களுடைய துன்யாவுடைய விஷயத்துல நான் இந்த உரத்தை போடுங்க, இந்த தண்ணியை போடுங்க, இப்படி இவ்வளவு இடைவெளி விட்டு நடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஏதாவது சொன்னேனேயானால் அன்தும் அலமு பிஅம்ரி துன்யாக்கும், உங்க துன்யா விஷயம் உங்களுக்கு தான் தெரியும், நீங்க அனுபவசாலிகள், அதில் ரொம்ப காலமா செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதன்படி செஞ்சுக்கணுமே தவிர ஏன் சொல்ல கண்ணீங்க நடந்தீங்க, நான் மார்க்கம்டா சொன்னேன், இபாதத்துன்னு சொன்னேன், வணக்கம்னு சொன்னேன், இது அப்ப அந்த இடத்துல நீங்க சொல்லலாம்ல இப்படிலாம் பண்ணா எங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு எங்கள்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கணுமேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலை கூட எதுல பின்பற்றணுமா, வஹீல தான் பின்பற்றணும். இது வஹீ இல்ல. பேரிச்ச மரத்தை இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாங்களே, அது வஹீல சொன்னது இல்ல. ஒரு மனிதர் என்ற முறையில் அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு புது பழக்கமா இருக்கிறது, அவங்க ஊர்ல இல்லாத பழக்கம், மக்காவில் இல்லாத ஒரு வழக்கம், அந்த ஊர்ல பண்றாங்க, என்னப்பா இதுன்னு கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே இப்படி என்று சொன்னால், அப்ப நம்ம சஹாபாக்களுக்கு என்ன பண்றோம், அவங்க யாரை வேணாலும் பின்பற்றலாம், நேர்வழி பெறலாம், ஒரு காலையில் சொல்ல மாட்டாங்க. அப்ப சஹாபாக்களை பின்பற்றுவது அவசியம் இல்லை என்று சொன்ன உடனே சில ஆளுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா, அதை இப்போ ஒரு கருவியா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று வரைக்கும் குர்ஆன் ஹதீஸ் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், அந்த ரெண்டு தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள், இப்போ என்ன பண்றாங்க, அப்படியே ட்ராக் மாறி இவங்க சஹாபாக்களை திட்டுறாங்க, எப்படி பயந்து சஹாபாக்களை அவமதிக்கிறார்கள், சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, சஹாபாக்களுடைய கண்ணியம் தெரியுமா என்றெல்லாம் சொல்லி அப்படியே திசை திருப்ப பார்க்கறாங்க. இது சஹாபாக்களுடைய கண்ணியம் சம்பந்தப்பட்ட மேட்டர் இல்ல, அவங்கள நாம பின்பற்றலாமா என்பது மேட்டர், அவங்களை பின்பற்றுவது நமக்கு அவசியமா என்பது மேட்டரை தவிர சஹாபாக்கள்லாம் கெட்டவங்க என்றோ, சஹாபாக்களுக்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க என்றோ, சஹாபாக்கள்லாம் அல்லாஹ் உத பின்னி எடுக்க போறான்னு சொன்னா தான் சஹாபாக்கள் அவமதிக்கிறாங்கன்னு அர்த்தம். சஹாபாக்கள் நம்ம என்ன செய்யறோம், அவர்கள் மதிப்பதை விட அதிகமாக மதிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை நாமளே சொல்லிவிடுவோம். சஹாபாக்களை பற்றி நம்முடைய நிலை என்ன என்பதை சொல்லிவிட்டு அவங்களை பின்பற்றுவது கூடாது, தேவையில்லை, அவசியம் இல்லை என்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க செய்த சில தவறான தீர்ப்புகளை உங்களுக்கு நான் சான்றாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை, இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஏன் ஏசக்கூடாது என்று கேட்டால், ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ذهبًا, உங்கள ஒரு ஆள் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை செலவிட்டாலும், உஹது மலைங்கிறது அங்க மதீனாவுல அறிமுகமான மலை, உஹது மலை அளவுக்கு தங்கத்தை வைத்திருந்து அதை வாரி வாரி அல்லாஹ்வுடைய வழியில நீங்கள் வழங்கினாலும், அவர் ஒரு கையளவுக்கு செலவித்தார, யாரு, சஹாபி, என்னுடைய தோழர் ஒருத்தர் கையளவு ஒரு தானியத்தை, ஒரு பேரிச்சம்பழத்தை அள்ளி போட்டு தர்மம் செஞ்சிருப்பாரு, அதற்கு கிடைக்கிற நன்மையை கூட உங்களுக்கு அடைய முடியாது. இவங்களுக்கு கிடைக்கிற நன்மை இருக்க சஹாபாக்களுக்கு, ஏனென்றால் அவர்கள் கஷ்டமான காலத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றவர்கள். உங்களுக்கெல்லாம் அத்தா அம்மா சொன்னதுனால ஏற்றுக்கிட்டீங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனால உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனால் தாயை இழந்தார்கள், தந்தை இழந்தார்கள், மனைவி இழந்தார்கள், கணவனை இழந்தார்கள், எல்லாம் ஒதுக்கி வச்சாங்க. பிள்ளை இழந்தார்கள், பிள்ளை இழந்த தகப்பன்மார்கள் எவ்வளவு பேர், தகப்பனை இழந்த பிள்ளைமார்கள் எத்தனை பேர், பொண்டாட்டி இழந்த புருஷன்கள் எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுவதற்காக மனைவி விட்டுட்டு ஓடியாண்டாங்க, புருஷனை விட்டுட்டு வந்துட்டாங்க, அத்தா விட்டு வந்துட்டாங்க, அம்மா விட்டுட்டு இப்படி வந்துட்டாங்க, இப்படி ஊரை விட்டாங்க, சொத்தை விட்டாங்க, சுகத்தை விட்டாங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணி விட்டு வந்திருக்காங்க. அந்த நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, அதோட ஒப்பிடும் பொழுது நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதை நம்ம இன்னைக்கு மதிக்கிறோம். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சின்ன அளவுக்கு செய்யற நன்மையா இருந்தாலும் அவர்கள் அந்த மறுமையின் மீது வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக ஒரு கையளவு அவங்க செஞ்சதும் சரிதான், நீங்க உகது மலை அளவுக்கு செய்யறதும் சரிதான். நம்ம செய்யும்போதுக்குள்ள மண்டக்கணும், பெருமை, அப்படி 4 பேர் பார்க்கறானா, இதெல்லாம் சேர்ந்துக்கணும். அவர்கள்ட்ட அதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு தூய்மையான எண்ணம் படைத்தவர்களாக இருந்தார்கள் என்று சஹாபாக்களை பற்றி நம்ம உயர்வாக மதிக்கிறோம், மதிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 3673வது ஹதீஸில் சஹாபியுடைய அந்தஸ்தை சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் பி அஸ்ஹாபி, என் சஹாபாக்களை, என் தோழர்களை பற்றி பேசுவதில் அல்லாஹ்வை பற்றி எச்சரிக்கையா இருந்தால், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். என் தோழர்களை பற்றி ஏதாவது பேசுறதா இருந்தால் அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய செயல்கள், சில விஷயங்கள் தப்பு தவறா செய்வார்கள் மனிதர் என்ற முறையில், அதுக்காக வேண்டி தாறுமாறாக விமர்சனம் பண்ணிவிடாதீங்க அவங்கள. அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை ரொம்ப பயந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பி அஸ்ஹாபி, என் தோழர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை ரொம்ப பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, லா தத்தகிதுஹும் ஹர்லன் பாதி, எனக்கு பிறகு தாக்குதலுக்கான இலக்காக நீங்கள் அவர்களை ஆக்கி விடாதீர்கள். அட்டாக் பண்றதுக்காக வேண்டி அவங்கள போய் நீங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றார்கள், ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், யார் சஹாபாக்களை விரும்புகிறாரோ, நேசிக்கிறாரோ, அவர் என்னை நேசித்ததற்காகத்தான் சஹாபாக்கள் நேசிக்கிறார். நம்ம எதுக்கு சஹாபாக்கள் நேசிக்கிறோம்?
சஹாபாக்கள் நம்ம நேசிக்கிற காரணம் என்ன? அவர்கள் மீது கொண்ட தனிப்பட்ட அன்பா? கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தோழரா இருந்ததுதான். அவர்களை நேசிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ரசூலை நம்ம நேசிக்கிறோம். ரசூலை நம்ம எப்ப நேசித்து விட்டோமோ, அவர்கள் யாரை தோழராக ஏற்றிருந்தார்களோ அவரை நேசிக்கிறோம். அவர்களை தனிப்பட்ட முறையில் நம்ம நேசிக்கவில்லை. அதனால சஹாபாக்களை நேசிக்கிறது வந்து என்னை நேசிக்கிறதுனால நீங்க நேசிக்கிறீங்க. அதனால அதை மாசுபடுத்திடாதீங்க. ஹுப்பி அஹப்பஹும், என்னை நேசித்த காரணத்தினால் தான் சஹாபாக்களை நேசிக்கிறார்கள். ஒமன் அபுகலஹும், யார் சஹாபாக்களை பகைக்கிறாரோ வெறுக்கிறாரோ, ஃபபி புகுலி அபுகலஹும், என்னை வெறுத்தா தான் சஹாபியை வெறுப்பான். என் தோழர் அவங்க, நீ அவங்கள வெறுக்கிறேன்னு அர்த்தம், என்னையும் சேர்த்து வெறுக்கிறேன்னு அர்த்தம். என்னுடைய தோழர்கள் இல்லையா அவங்க? அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார்கள். ஒமன் ஆதாஹும் பக்கத் ஆதானி, யார் என்னுடைய தோழர்களை தொல்லைப்படுத்துகிறானோ சஹாபாக்களை, அவன் என்னையே தொல்லைப்படுத்தி விட்டான். ஒமன் ஆதானி பக்கத் ஆதல்லாஹ, என்னை தொல்லைப்படுத்தி விட்டால் அல்லாஹ்வை தொல்லைப்படுத்திட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது திருமதியில 3797வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தலைமுறையாக யார் சிறந்தவர்கள் என்று பட்டியல் போடும்போது சொன்னார்கள், கைருக்கும் கரணி, உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் என் காலத்தவர்கள் தான். காலத்தில் சிறந்தவங்க எடுத்துக்கொண்டோமே, ஆனால் என் காலத்தில் யார் இருக்கிறீங்களோ அவங்க தான் டாப். சமுதாயத்தில் தனித்தனி நபர்கள் ஒருத்தர் கூட குறை வந்துடலாம். டோட்டல் சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் பார்க்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் இடம் யாருக்கா? கருணி, என் காலத்தவர்கள். சும்மல்லதீன எலூனகும், அதற்கடுத்து வரக்கூடியவர்கள் அடுத்த நிலையில் இருப்பார்கள். சும்மல்லதீன எலூனகும், அதற்கடுத்த தலைமுறையினர்கள் அதற்கடுத்து இருப்பார்கள் என்று 3 தலைமுறைகளை சிறந்த தலைமுறை என்று சொன்னார்கள். அதுல முதல் தலைமுறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது சஹாபாக்களை குறிப்பிடுறாங்க. இது புகாரியில 2651, 3650, 6428, 6695, இப்படி எல்லாம் சிறந்த சமுதாயம்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த சிறந்த சமுதாயம்ன்றதுனால நம்ம பின்பற்றுன விஷயம் கிடையாது. அதுக்கு அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கப்புறம் வர சமுதாயம் எப்படி இருக்கும்? அதே ஹதீஸ்லயே இன்னபாதக்கும் கௌமன், இவங்களுக்கு பின்னாடி சில பேர் வருவார்கள். அவங்க என்ன செய்வார்கள் என்றால் யஹூனூன, மோசடி செய்ய, கேரக்டருக்கு சொல்றாங்க. அவங்களை பின்பற்றுவதற்கு இதை சொல்லல. சிறந்த சமுதாயம் என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த சஹாபாக்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார்கள். பிந்தி வரக்கூடியவர்கள் அப்படி நிறைவேற்றுவர்கள் குறைந்து கொண்டே வருவார்கள். 100 பேர் வாக்களிச்சா 100 சஹாபி வாக்கு நிறைவேற்றுவார்கள். அடுத்த தலைமுறையில் 90 பேர் தான் நிறைவேற்றுவார்கள். உதாரணத்துக்காக வேண்டி அடுத்த தலைமுறையில் 80 பேர் தான் நிறைவேற்றுவார்கள். அதுக்கடுத்து 70 தான் நிறைவேற்றுவார்கள். அப்புறம் 100க்கு 2 பேர் தான் நிறைவேற்றுவான், 98 நிறைவேற்ற மாட்டான். இப்படியே வந்து விடுவார்கள். அப்படிங்கிற அடிப்படையில் சிறந்தவர்கள். சிறந்தவருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவங்க என்ன சொன்னாலும் நீங்க ஃபாலோ பண்ணுங்கிற அர்த்தம் கிடையாது. அவங்க கரெக்டா நடப்பாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பாங்க. வலா யஹூனூன வலா யூத்தமனூன், நம்பிக்கைக்குரியவர்களாக நடக்க மாட்டார்கள். உங்களுக்கு பிந்தி வரக்கூடிய கூட்டம் யஷ்ஹதூன, சாட்சி சொல்வார்கள். வலா யுஸ்தஸ்ஹதூன், சாட்சி சொல்ல கூப்பிடாமலே போய் சாட்சி சொல்லுவாங்க. ஒரு தேவைக்கு சாட்சின்னு அழைக்கப்பட்டாலும் சாட்சி சொல்லணும். உன்னை கூப்பிடணும்னா என்ன செய்யறது? சம்மன் இல்லாம ஆஜராகணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூப்பிடாம வந்துட்டு ஆமாமான்னு போட்டு அந்த போட்டு சொல்றதுக்கு போறது. இந்த மாதிரி சொல்ற அதுக்கு அலைவார்கள். இந்திரூன, நேர்ச்சி செய்வார்கள். வலா யஃபூன, அதை நிறைவேற்ற மாட்டார்கள் பிந்தி வரக்கூடியவர்கள். இப்படி எல்லாம் எண்காலத்து மக்கள் இருக்க மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொன்ன காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய கேரக்டர்ஸ் ரொம்ப உயர்ந்த கேரக்டரா இருந்துச்சு. அப்படி பாராட்டி இருக்கிறாங்க. இதுகளை எல்லாம் நம்ம மறக்கவில்லை. சஹாபாக்களுக்கு இருக்கிற தரஜாவை, அவங்களுக்கு இருக்கிற அந்தஸ்தை, அவங்களை நேசிக்க வேண்டியதை, அதில் எல்லாம் எந்த ஒரு குறையுமே நம்ம செய்யவில்லை. பின்பற்றலாமா என்ற கொஸ்டின் தனி. அவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கணுமா அப்படிங்கிறது தனி. அவர்களை நம்ம விரும்பணும் என்பதும் அவங்களை நேசிக்கணும் என்பதும், அவங்க செஞ்ச சின்ன தப்புகள் கூட, பெரிய தப்புகள் கூட அல்லாஹ்வால் சின்னதாக கருதப்படுது. அவங்க செஞ்ச சின்ன நன்மைகள் கூட அல்லாஹ்வால் பெரிய நன்மையாக கருதப்படுது. அப்படிங்கிறதெல்லாம் தனி விஷயம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல பாராட்டி சொல்றான் சஹாபாக்களை. அல்லாஹ் பாராட்டி இருக்கும்போது எப்படி நம்ம சஹாபாக்களை குறை சொல்லுவோம், திட்டுவோம்? அல்லாஹ்வே பாராட்டுறான். 157 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மியல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல், தௌராத்திலையும் இன்ஜீலையும் எழுதப்பட்டு இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, தங்களுடைய நபியே முகமதை பற்றி தௌராத்தில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள், இன்ஜீல்ல எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள் சொல்லிவிட்டு அதை அந்த புகழ்ந்து சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லி காட்டுறான், ஃபல்லதீன ஆமனூ பிஹி, யார் இந்த முகமதை நம்புகிறார்களோ, அஸ்ஸரூஹு, அவரை உதவி செய்கிறார்களோ, அவரை பலப்படுத்துகிறார்களோ, நசருஹு, அவருக்கு உதவியாக இருக்கிறார்களோ, ஒத்தபவும் நூறல்லதி உன்சிலமாகு, அவருக்கு அருளப்பட்ட ஒளியை, பிரகாசத்தை, குர்ஆனை
பின்பற்றுகிறார்களோ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்றான். இது சஹாபாக்களை தவிர யாருக்கும் வராது. ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்தல் என்ற அந்த வேலை நமக்கு செய்ய முடியுமா? ரசூலுல்லாஹ்வை பார்த்தா தான் உதவி செய்ய முடியும். அவரை பலப்படுத்தி அவருக்கு உதவி செய்தவர்கள் என்று அல்லாஹ் பாராட்டுறான, அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். அப்படிப்பட்ட வெற்றிக்குரியவர்களாக சஹாபாக்கள் திகழ்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 900ல் சஹாபாக்களை பாராட்டுறான். ஒசாபிகூன அல் அவ்வளூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஹாஜிர்கள் அன்சார்கள் இருக்கிறார்களே அவர்களும் உள்ளதீன் அத்தபாவும் இஹ்சான், அழகிய முறையில் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்களே அடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் அவர்களும் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். வரலு அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். வஅதலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், நதிகள் கீழே ஓடக்கூடிய சொர்க்க சோழ ஆறுகளை அவர்களுக்காக அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் என்றென்றும் நிலையாக இருப்பார்கள் என்று சொல்லி 900ல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி கஷ்டமான நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினாங்களே இந்த பத்ருக்கு முன்னாடி வரைக்கும், அது ரொம்ப கஷ்டமான நேரம், நம்ம கை தாழ்ந்திருந்த நேரம். அந்த நேரத்தில் பின்பற்றியவர்களை அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் லக்கத் தாபல்லாஹு அலா நபி, அல்லாஹ் நபியை மன்னித்து விட்டான். ஒல் முஹாஜிரீன ஒல் அன்சார், முஹாஜிர் அன்சார்களை மன்னித்து விட்டான். அல்லதீன தபௌஹு பிஸாஅத்தில் உஸ்ரா, கஷ்டமான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்களே அவர்களை நான் மன்னிச்சுட்டேங்கிறான். கஷ்டமான நேரத்தில் அவங்க இருந்தாங்க பாருங்க, அதுக்காக வேண்டி அவங்க செஞ்ச தப்புகளை எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அல்லாஹ் வந்து அவங்கள 917ல் அவர்களுக்கு நற்சான்று கொடுக்குறான் அல்லாஹ். அதே மாதிரி கஷ்டமான நேரத்தில் செலவழித்ததும் கஷ்டமெல்லாம் இல்லாத இந்த காலத்தில் செலவழிக்கிறது சமமாகாதுன்னு சொல்லி 57:10 சொல்றான். லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கபிலில் ஃபத்ஹி, மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்னால் யார் செலவிட்டாரோ வாரி வாரி வழங்கினாரோ அவரும் பின்னாடி செலவு செய்கிறாரே அவரும் சமமாக மாட்டார்கள். ஏன்னா மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தாழ்ந்த நிலையில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் காசு கொடுத்தாலும் அடிப்பாங்க, நீ அந்த ஆளா நீ அங்கே அதை சேர்ந்த ஆளாம்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் செலவழித்தவரும் ரசூலுல்லாஹ் கையில் உலகமே வந்து அவங்கள பேரை கண்டு நடுங்குத, அதுக்கு பிறகு செலவழிக்கிற சமமாகுமா? அதுக்கு பிறகு நானே எல்லாரும் போட்டு கொடுப்பானே. நம்ம கை ஓங்கி இருக்கிற நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு நிதி கொடுக்கறது எதிர்கட்சிக்கு நிதி கொடுக்கறது ஒண்ணா? எதிர்கட்சிக்கு நிதி கொடுக்கறது பயந்து கொடுப்பான் வியாபாரி. ஆளுங்கட்சி கொடுக்கறது என்ன செய்வான்? போட்டோ எடுத்து போஸ்ட் கொடுத்து கொடுப்பான். ஏன்? ஆளுங்கட்சி கொடுத்தா சலுகைகள் கிடைக்கும், எதிர்கட்சி கொடுத்தா சிபிஐ பின்னாடி வந்துடுவான், இன்கம் டாக்ஸ் வந்துடுவான், சேல் டாக்ஸ் வந்துடுவான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இப்போ நம்ம உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி மக்கா வெற்றிக்கு முன்னாடி ஒருத்தர் செய்கிற தர்மமும் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு செய்கிற தர்மமும் சமமானது இல்லை. அப்போ அவங்களை எவ்வளோ சிலாய்க்கிறான்னு பாருங்க, அதெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அவங்கள பற்றி எல்லாம் பாராட்டுறான். 59:9 சொல்லுகிறான், இந்த அன்சார்கள் இருக்காங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இவங்களுடைய அந்த தியாக மனப்பான்மையை உலக வரலாற்றில் யார்ட்டையும் பார்க்க முடியாது. அல்லாவே ரொம்ப புகழ்றான். எப்படி பண்றான்னா, வல்லதீன தபவு தாரவுல் ஈமான், ஈமானையும் அந்த நகரத்தையும் அவங்க வந்து என்ன செய்தாங்க? கையகப்படுத்தி கொண்டார்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, யுஹிப்புன மன் ஹாஜர இலைஹிம், தங்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிற மக்களை நேசிக்கிறார்கள். இந்த மதீனாவில் இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்களா? ஹிஜ்ரத் செய்திருக்கிற மக்களை வந்து நேசிக்கிறார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊத்து ஒயூசீரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு வறுமை இருந்தால் கூட அவர்களை தங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். தனக்கு சாப்பாடுக்கு இருக்காது, அன்சாரிகள் வந்து முஹாஜிர்கள் கொடுப்பாங்களாம். இப்படி வந்து ஒரு நல்ல மக்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் பாராட்டுறான். அதனால பாயிண்ட் என்ன தெரியுமா? சஹாபாக்களுடைய கிரேடையோ அந்தஸ்தையோ நாம் குறைத்தே மதிப்பிடவில்லை. அவங்களுடைய அந்தஸ்தே தனி. அவங்களுடைய எவ்வளோ தவறுகள்லாம் இருக்கிறது, அந்த தவறுகளை எல்லாம் கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? அட்வான்ஸாகவே மன்னித்த தவறுகள்லாம் உண்டு. அதனால நம்ம சஹாபாக்களை மதிக்கிற டாபிக் என்பதற்கு அதுக்குள்ள நம்மளுடைய தேவையில்லை. நம்ம பாயிண்ட் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டுமா, சஹாபாக்கள் சொல்வதையும் பின்பற்ற வேண்டுமா? அது தேவையில்லை என்பதற்கான சான்று சொல்வதாக இருந்தால் முதல் முக்கியமான சான்று பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் அமில அமலன், ஒருத்தன் ஒரு அமலை செய்யறான், லைஸா அலைஹி அம்ருனா, அது பற்றி நான் எந்த ஒரு கட்டளையும் போடலை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அமலை ஒருத்தன் செய்யறான், மார்க்கம்னு செய்யறான், அது பற்றி நான் ஏதாவது சொல்லியிருக்கிறான்னா சொல்லவே இல்லை. நான் சொல்லாத, எனது உத்தரவு இல்லாத ஒரு அமலை ஒருவன் செய்வானேயானால் ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும், அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். இப்ப வந்து சஹாபாக்கள் ஒண்ணு சொல்றாங்க, அது அல்லாஹ்வுடைய ரசூல் ஏவுனதா இல்லை. இப்ப என்ன கதியாகும்? நீங்க சஹாபாக்கள் சொன்னாங்கன்னு பின்பற்றினீர்களே, ஆனால் அந்த அமலை செஞ்சதை தூக்கி சுருட்டி மூஞ்சில எரிஞ்சிருவானே. என்னுடைய ஆர்டர் இல்லாமல் ஒருவர் ஒரு அமலை செய்வாரையானால் ஃபஹுவ ரத்துன், அது அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற செய்தி முஸ்லிம்ல 3442வது ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம்.
அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவங்களுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, ஹஜ்ஜில் தமத்து என்று ஒரு வகை ஹஜ் இருக்கிறது. அதாவது ஒரு இஹ்ராமிலேயே ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செஞ்சோம்னா கிரான்னு சொல்லுவாங்க. இப்போ ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது உம்ராவையும் செஞ்சிடுறது, அதே இஹ்ராம களையாமல் இருந்து அப்படியே ஹஜ்ஜை நிறைவேற்றணும்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜுக்கு பேர் கிரான். இது ஒரு வகை இருக்குது, இப்படி ஹஜ்ஜி செய்யலாம். அல்லது என்ன பண்ணலாம்னு கேட்டால், உம்ரா செய்யாமல் ஹஜ்ஜுக்கு மட்டும் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை மட்டும் செஞ்சுட்டு வர்றதுன்னு ஒன்று இருக்கிறது, அதுக்கு பேர் இஃப்ராத், அப்படியும் ஹஜ்ஜி செய்யலாம். இன்னொரு வகையான ஹஜ் இருக்குது தமத்து என்று. தமத்துன்னா என்ன தெரியுமா? இஹ்ராம கட்டிட்டு போய் உம்ரா செய்ய வேண்டியது, உம்ரா செஞ்சு முடிச்ச பிறகு அங்கேயே காத்திருக்க வேண்டியது, மக்காவுடைய ஹஜ்ஜுடைய டைம் வர்ற வரைக்கும் முன்கூட்டியே போய் என்ன செய்யணும், ஹஜ்ஜுடைய மாதம் ஹஜ்ஜுடைய நாள் வர வரைக்கும் காத்திருக்கணும். வந்த பிறகு ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒரு இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை நிறைவேற்றுறது. 2 இஹ்ராமில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஹஜ்ஜுக்கு தனி இஹ்ராமு, உம்ராவுக்கு தனி இஹ்ராம். இடைப்பட்ட நாளில் இஹ்ராமை கலைந்து விட்டு மக்காவில் சாதாரணமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு சாதாரணமான நிலையில் இருப்பது, இது வந்து தமத்து என்ற ஹஜ்ஜி. இந்த மாதிரி ஹஜ்ஜி செய்யக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் யாரை வேணாலும் பின்பற்றலாம்னு சொல்றாங்களே, அது தவறுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஹஜ்ஜி செய்யறதா இருந்தா ஹஜ்ஜை மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஒரே இஹ்ராமில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யுங்க. ஹஜ் உம்ராவுக்கு ஒரு இஹ்ராம் கட்டி இஹ்ராமை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இஹ்ராம் இல்லாமல் மக்காவில் இருந்து அதுக்கப்புறம் ஹஜ் செய்யறதுக்கு பாருங்க, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தடுக்கிறார். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் இருக்கார்ல இப்னு உமர், அவர் என்ன பண்றார், வேணும்ன்ற பாப்பா அத்தா எதை தடுக்கிறார் செய்யறார். அவர் தமத்துவ முறையில் வேணும்னு என்ன செய்யறாரு, ஹஜ்ஜுக்கு முதல்ல உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டிட்டு உம்ராவை செஞ்சுட்டு மக்காவுல இஹ்ராமை எல்லாம் கலைஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காரு வேணும்ட. அப்போ வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, உங்கள் தகப்பனார் வந்து அதை தடுத்துருக்குறாங்களே, உங்கள் தகப்பனார் வந்து இந்த தமத்து என்ற அடிப்படையில் ஹஜ்ஜி தகப்பனார்னா ஜனாதிபதி, சாதாரண சகாபி இல்லை. அதாவது 3வது ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து அபூபக்கர் உமர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு சகாபி, ஹலீஃபா, பெரிய அறிஞர். அவர் சொல்லுக்கு ஏற்ப வஹீலாம் வருதுன்ற அளவுக்கு பாராட்டு பெற்றவர். அவருடைய மகன்கிட்ட பஞ்சாயத்து வருது, உங்க அத்தா தடுக்கிறாரு, நீங்க எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாரு. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, சிரியாவை சேர்ந்தவர் கேட்கிறாரு, இன்ன அபாக்கு கதனஹா அன்ஹா, உங்க அத்தா வந்து இதை உங்க தகப்பனார் இதை தடுத்திருக்கிறாங்களே, நீங்க அதை செய்றீங்க. அப்ப இப்னு உமர் சொல்றாங்க, அரைத்த இன்கான அபி நஹா அன்ஹா வ சனாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரு அபி நத்தபிவு அம்ரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பார்ப்பா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கவர் கேட்கிறார், எங்க தகப்பனார் ஒன்றை தடுக்கிறார், ஆனால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்போ எங்க அத்தாவை நான் பின்பற்றணுமா ரசூலுல்லாஹ் பின்பற்றணுங்கிறியா நீ கேட்கிறார் அவர். அதே எங்க தகப்பனார் ஒன்று தடுத்திருக்கிறாரு, எதை என் தகப்பனார் தடுக்கிறாரு அதை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்யணுங்கிற, நீ என் தகப்பனை நான் பின்பற்ற சொல்றியா, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் என்று சொல்லி அந்த மனுஷரை சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் தான் பின்பற்றணும் கேள்வி கேட்டவர் சொல்றாரு, அதான் பண்ணிட்டு இருக்கேன் போ, ரசூலுல்லாஹ் பின்பற்றி தாங்க நான் தமத்துவ முறையில் ஹஜ் பண்றேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்துவ முறையில் ஹஜ் செய்வதை செய்திருக்கிறார்கள், அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அது வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியலைங்கிறது முக்கியமான டாபிக். முக்கியமான டாபிக் என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹஜ் செய்தார்களோ அப்படி ஹஜ் செய்வதை இப்னு உமர் பார்த்திருக்கிறாரு. அதை பார்த்து அவரை பின்பற்றுவாங்கிறாரு. அது யாருக்கு தெரியல, உமருக்கு தெரியல, உமருடைய மகனுக்கு தெரிஞ்சிருக்கிறது. இப்ப நம்ம வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்கன்னு பாக்குறதா, யாரு விஷயத்தோட பேசுறாருன்னு பாக்குறதா? இவர் பாயிண்டோட பேசுறாரு. ரசூலுல்லாஹ் செஞ்சு நான் பார்த்திருக்கிறேன், நான் செய்வேன், அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சிருக்கும் போது எங்க அத்தா சொன்னாலும் பின்பற்ற மாட்டேன்ட்டார். அப்ப என்ன, சஹாபாக்கள் நட்சத்திரம் போன்றவர்கள் யாரை பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள்னா, இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஓரம் கட்டிவிட்டு அவங்க உமரை பின்பற்றணுமா? இப்ப ரசூலுல்லாஹ் அவர் ரசூலுல்லாஹ் போட்டு போற, நமக்கு உமர் இருக்காரு, யாரை வேணாலும் அப்படி போக முடியுமா? இது எங்க இருக்கு? திருமதியில் நீங்கள் பார்க்கலாம், முதல் வால்யூம் வந்திருக்கிறது 753வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். அதே மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு சம்பவம் முஸ்லீம்ல ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு குறைபுண்டு ஒரு ஆளு, இந்த ரமலான் தொடர்பான சம்பவம் தான் அடிக்கடி நீங்க கேட்டிருப்பீங்க. குறைபு என்ற ஒரு ஆளை வந்து உம்முல் ஃபதல் என்ற ஒரு அம்மா வந்து ஒரு வேலையா சிரியாவுக்கு அனுப்புறாங்க, ஷாமுக்கு. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க வர்றார், மதீனாவுக்கு வர்றார். வந்த உடனே ரமலான் மாசத்துல நடக்குது. அப்ப இப்னு அப்பாஸை சந்திக்கிறாரு. சந்திச்சு கேட்கிறாரு, இந்த மாதிரி ரமலான்லாம் வந்துருச்சு, இப்போ நீங்கள் எல்லாம் பெற பார்த்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. இப்னு அப்பாஸ் வந்து மதீனாவில் இருக்கிறார், குறைபுங்கிறவர் சிரியாவுக்கு போயிட்டு வர்றார். அப்போ சிரியாவில் எப்போ பெற பார்த்தீங்க, எப்போ பெற நோன்பு வச்சிங்கிறத விசாரிக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மத்தார் ஐத்துமுல் ஹிலால், நீங்கள் பெற எப்போ பார்த்தீங்க? அவர் சொல்கிறார், ரயனா உலகத்தில் ஜும்மா, வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாரு. அப்போ இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, அந்த ராய்த்தகு நீ பார்த்தியாங்கிறார்.
அதாவது இவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை பார்க்கல, சனிக்கிழமை பார்த்துருக்காங்க. மதீனாவில் உள்ளவர்கள் சனிக்கிழமை பிறையை பார்த்து ஒரு சனிக்கிழமை ஏதோ ஒரு சனிக்கிழமை பிறை பார்த்து நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. சிரியாவில் உள்ளவர்கள் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறையை பார்த்துவிட்டு அந்த அடிப்படையில் நோன்பு வைக்கிறாங்க. இப்போ குறைவு என்பவர் ஒரு நோன்பு கூட வச்சிருக்கிறாரு. இப்னு அப்பாஸ் மதீனாவாசி எல்லாம் ஒரு நோன்பு கம்மியாக வச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை வச்சவர் ஒரு நோன்பு கூட இருக்கும்ல, வெள்ளிக்கிழமை நோன்பு வச்சாருன்னா ஒரு நோன்பு அதிகமாக வச்சிருப்பாரு, சனிக்கிழமை வைக்கக்கூடியவர் ஒரு நோன்பு கம்மியாக தான் இருப்பாரு. அப்போ இதை பற்றி விசாரிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, வெள்ளிக்கிழமை நாங்கள்லாம் பிற பார்த்தோம். அந்த ராயத்தோ நீ பார்த்தியான்னு கேட்கிறாரு இப்னு அப்பாஸ். அவர் சொல்றாரு, நான் பார்த்தேன். நான் மட்டும் என்ன, ஒரு ஆகும் நாசு மக்கள்லாம் பார்த்தாங்க. மக்கள்லாம் என்ன, முஆவியாவே பார்த்தாரு. அவர் தான் ஜனாதிபதி. ஜனாதிபதி முஆவியாவும் பார்த்தாரு, மக்கள் பார்த்தாங்க. அவர் நோன்பு வச்சாரு, மக்கள் வச்சாங்க, நானும் வச்சேன். அதனால நாங்கள் பிற பார்த்தா முடிவு செஞ்சோம் அப்படிங்கிறாரு. அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, லாக்கின்னா ராயினாஹு லைலத்த சபத்தி, நாங்க வந்து சனிக்கிழமை தான் பார்த்தோம். நீ பார்த்தா என்ன, முஆவியா பார்த்தா என்ன, வேற யார் பார்த்தா எங்களுக்கு என்ன, நாங்க எப்ப பார்த்தோம், எங்களுக்கு சனிக்கிழமை தான் தெரிஞ்சு. ஃபலா நஸாலு நஸூமு, நாங்க நோன்பு வச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஹத்தானு கம்மில சலாசீன அவு நராஹு, 30 நாளை பூர்த்தி ஆக்குவோம். இல்லைன்னா பிறைய நாங்க பார்ப்போம். பிறைய நாங்க பார்க்கணும், எங்க ஊர்ல பார்க்கணும். உங்க கணக்குப்படி ஒரு நாள் கூட வந்துருச்சேன்னு 30 கணக்கெடுக்க மாட்டோம். உனக்கு 30 இருக்கலாம், நீ வெள்ளிக்கிழமை வச்சாலுக்கு ஒரு நாள் 30 இருக்கலாம். அது எங்களுக்கு வந்து என்னவா இருக்கு, 29 இருக்கும். அதனால வந்து நாங்க பார்க்குற வரைக்கும் பண்ண மாட்டோம்னு ஒரு சொல்றாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, அவளா தக்தவி பிருயத்தி முஆவியா, முஆவியா பார்த்ததும் சியாமிகி அவர் நோன்பு வச்சு உங்களுக்கு பத்தாதோ? அவர் கேட்கிறாரு, நீங்க தான் தனியா பார்க்கணுமோ? முஆவியா பார்த்துருக்கிறாரு, ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்களா, அதை ஏற்றுக்க மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, லா ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முடியாது. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு போட்டிருக்காங்க கட்டளை. எப்படி கட்டளை, நீ பார்த்து வைப்பா, நீ பார்த்து விடுப்பான்ட்டாங்க. அதைத்தான் கேட்பேன் தவிர முஆவியா சொன்னா எங்களுக்கு என்னன்றார். இதுல எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, முஆவியா பார்த்தாரு, ஊரே பார்த்தாங்க, உலகமே பார்த்தாங்கன்னு ஒருத்தர் சாட்சி சொல்றாரு. எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்லணும்ப்பா, அதான் என்னோட நான் ஏத்துக்க வேண்டி இப்னு அப்பாஸ் சொல்லிவிட்டார்கள் என்ற செய்தி முஸ்லிம்ல 1819 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரம் போன்றவர்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றலாம்னு சொன்னா முஆவியா சொன்னது இவர் பின்பற்றிட்டு போயிருக்கலாமே. அப்படி ஒரு நிலையில சஹாபாக்கள் இருக்கலையே. சஹாபாக்களை தங்களை விட பெரிய சஹாபாக்கள் சொல்லும் பொழுது அது பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த சஹாபாக்களை என்ன சொன்னால் பின்பற்றணும்னு சொல்றாங்க பாருங்க, அவர்களுடைய கவனத்திற்காக நம்ம சில செய்திகளை கொண்டு வரணும். சஹாபாக்கள்ல ரொம்ப நெருக்கமான பெரிய சஹாபாக்கள் எத்தனை பேருக்கு வந்து உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட அவங்களுடைய கவனத்துக்கு வராமல் இருந்திருக்கிறது. அதுல ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், தொழுகையில ருக்கு செய்யற முறை இருக்குல்ல, இப்ப ருக்கு எப்படி செய்வீங்க? ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, ருக்கு வந்து இப்படி 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 வச்சு இதுக்குள்ள இப்படி இங்க பாருங்க, இந்த ருக்குவை பாருங்க, இப்படிதான் ஆரம்ப காலத்தில் ருக்கு செஞ்சாங்க. முட்டுக்கால பிடிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் ருக்கு இப்படி பண்ணாங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி, அதாவது 2 கையையும் கொண்டு போய் தொடைக்குள்ள வச்சுக்கிறது. 2 கை ஒன்னா சேர்த்துக்கிட்டு போய் முட்டுக்கால பிடிக்காம தொடைக்குள்ள வச்சுக்கிறது என்பது ஆரம்ப காலத்தில் ருக்குடைய முறையாக இருந்தது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மாத்தி விட்டாங்க. ஆனா மாத்தினது எல்லாரும் அதை கடைபிடிக்கிறாங்க. இந்த இப்னு மஸ்ஊத் இருக்காரு, ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம் இப்படி தான் ருக்கு செய்றார். ஒரு சஹாபி வந்து ஒரு செய்தி தெரியாம இருக்குன்னு சொல்ல வர்றேன், யாரை வேணாலும் பின்பற்றலாம்னு சொல்றீங்க. எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு செய்தி யாருக்கு தெரியல? இப்னு மஸ்ஊத் அவர்கள் காலமெல்லாம் என்ன பண்றாருன்னு கேட்டா ருக்கு இப்படி தான் பண்ணுவார், 2 கையும் கொண்டு தொடைக்குள்ள வச்சுக்கிறாரு. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு, இது இருந்தது அவருக்கு தெரிஞ்சு அங்கதான் தொழுவ போறாரு, அந்த பள்ளிக்கு தான் போறாரு. அங்க பள்ளிவாசலோட தொடர்பு உள்ள ஒரு ஆளு, ஆரம்ப கால முஸ்லீம்ல ஒரு லிஸ்ட்ல உள்ளார். இவர் லேசப்பட்ட ஆள் இல்ல, கடைசி காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தவர் இல்ல. மக்காவுல இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வை அடிச்சாங்கல, ஒட்டக கூட்டத்துக்கு வச்சாங்கல, அப்போலாம் ஐ விட்னஸா இருக்காரு இவர். அவர் தான் சொல்றாரு, அவங்க எல்லாம் வந்து வேறற்ற மரங்களாக விழுந்ததை நான் பார்த்தேங்கிறாருல. அவர் அந்த ரசூலுல்லாஹ் அந்த பாடுபடுத்தினதை கண்ணால கண்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு 40-42 வயசுலயே இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஆரம்ப கால முஸ்லீம்கள்ல ஒரு ஆள் யாரு? இப்னு மஸ்ஊத். அவர் வந்து 20 வருஷம் 22 வருஷம் ரசூலுல்லாஹ்வோட நெருங்கி பழகுறாரு. அவருக்கு இப்படி ஒரு சட்டம் மாற்றப்பட்ட விஷயம் தெரியவில்லை. அப்ப கேர்லெஸ்ஸா இருந்திருப்பாங்கல்ல மனிதர்கள். நீங்க இருக்க எப்படி எல்லாம் கேட்கக்கூடாது, அப்படி நடந்து இருக்கிறது ஆதாரம் இருக்காங்க, நீங்க பார்க்கணும். அது எப்படி தெரியாம இருந்திருக்கும்? தெரியாம இருந்திருக்குன்னு புகாரில் இருக்குது. தெரியாம இருக்கு நானா சொல்றேன், தெரியாம இருந்திருக்கு என்ற செய்தி எங்க இருக்குது? புகாரில் இருக்கு பாருங்க. புகாரில 790வது ஹதீஸ் எடுத்துக்கிறங்க. 790வது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, முஸாப் இப்னு ஸஅத் சொல்றாங்க, நான் வந்து என் தகப்பனாருக்கு பக்கத்தில் தொழுவும் போது இந்த மாதிரி கையை கொண்டு போய் தொடைக்குள்ள வச்சுக்கிட்டேன். வச்சவனே என் தகப்பனார் சொன்னாரு, என்னப்பா இது இப்ப பண்றது? ரசூலுல்லாஹ் காலத்துல நாங்க பண்ணணும்,
பின்னாடி இது ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்களே, இது உனக்கு தெரியாதான்னு சொல்லி அவர் சொல்றாரு, ஆரம்பத்தில் இருந்துச்சு, குன்னா நஃபாலுஹு, ஆரம்பத்தில் செய்து கொண்டிருந்தோம், ஃபனுஹீனா அன்ஹு, பிறகு எங்களுக்கு தடை செய்யப்பட்டு விட்டது, ஓ உமிர்னா அந்நலா ஐதீனா அலர் ருக்கபி, எங்களுடைய கைகளை முட்டுக்காலில் தான் வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடப்பட்டு விட்டது, தொடையில கொண்டே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி வந்து விளக்கம் கொடுக்கிறார். இது எங்க இருக்கு? புகாரியில வந்து 790வது ஹதீஸ்ல இருக்கிறது. ஆனால் இது இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல மாற்றப்பட்டுச்சுல. இப்ப பாருங்க 831 புகாரில 834 ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நாங்கள் வந்து அதாவது அல்கமா என்பவரும் அஸ்வத் என்பவரும் ரெண்டு பேரும் இப்னு மஸ்ஊதுடைய சீடர்கள். இப்னு மஸ்ஊதுக்கு ரொம்ப நெருக்கமான மாணவர்கள். அப்ப அல்கமாவும் அஸ்வத் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்னு மஸ்ஊதை தேடி வீட்டுக்கு போறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ற சஹாபியை தேடி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. போன உடனே சொன்னாங்க, நான் தொழுவிச்சு காட்டுறாங்க. தொழுவிக்கும் பொழுது ஒரு ஆளை வந்து வலது பக்கம் நிப்பாட்டிக்கிட்டாரு, ஒரு ஆளை இடது பக்கம் நிப்பாட்டிக்கிட்டாரு. அப்படி நிப்பாட்டிக்கிட்டு இப்னு மஸ்ஊத் தொழுவிக்கிறார். இந்த பக்கம் அல்கமாவையும் இந்த பக்கம் அஸ்வதையும், அல்ல இந்த பக்கம் அஸ்வத் இந்த பக்கம் அல்கமாவை வைத்துக்கொண்டு அவர் தொழுகை நடத்துறாரு. தொழுகை நடத்தும் போது ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்கன்னு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாரு. நடத்தும்போது என்ன பண்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் போன ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, இவங்க முட்டுக்காலில் கொண்டு கையை வைக்கிறாங்க. ருக்குல இருக்கும் பொழுது இவர் நடுவில் தொழுவிக்கிறார்ல, அவர் பார்க்குறாரு, என்ன கை எப்படி வைக்கிற, எடுத்து விட்டு தொழுகிட்டு இருக்கும்போது கை ரெண்டையும் எடுத்து விட்டு தொடையில் கொண்டு வையின்னு சொல்லி சொல்லாம கொண்டு வைக்கிறார். தொழுதுகிட்டு இருக்கிற ஒரு ஆளு அவங்க தப்பா ருக்கு செய்யறாங்களாம், கரெக்டா ருக்கு செய்யறாங்க அவங்க. இப்னு மஸ்ஊத் என்ன பண்றார், தொழுவிக்கும் போது பார்க்கிறார் ருக்குல இவங்க ரெண்டு வந்து முட்டுக்காலில் கை வைக்கிறாங்க. அதை எடுத்து விட்டு இப்படி காட்டுறாரு, தொடையில கொண்டு வையின்னு. அப்ப தொடைக்குள்ள கொண்டு என்ன செய்யறாரு, கையை வைக்கிறாரு. அப்ப சொல்லிட்டு செஞ்சுட்டு அவர் சொல்றாரு, ஹாக்கதா பால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இப்படி தான் ருக்கு செஞ்சாங்கிறார். இது மாத்தப்பட்டு எவ்வளவு காலம் ஆச்சு. ரசூலுல்லாஹ் மூத்தா போய் அல்கமா அஸ்வத் இவங்கெல்லாம் பிந்தி காலத்தில் வர்றவங்க, இவங்க போய் இப்னு மஸ்ஊதை இப்ப பார்க்க போறாங்க. அப்ப சஹாபாக்கள் யாரை வேணாலும் பின்பற்றுங்கிறீங்களே, இப்படி பின்பற்றி தொடைக்குள்ள வயலாம் சொல்லி பார்த்தா கூட பார்ப்போம். இப்ப எந்த உலமாவது எந்த மதகுக்காரர்களாவது எந்த ஒரு சஹாபாக்களை திட்டு ஒரு புது வேஷம் கட்டிருக்கிறார்களே, இவங்க யாராவது நீங்க ருக்கு செய்யும்போது தொடைக்குள்ள கொண்டே கையை வச்சுக்கலாம்னு சொல்லுவீங்களா, மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லுவீங்களா? மாற்றப்பட்ட செய்தி ஒரு சஹாபிக்கு தெரியலன்னு சொல்றாங்க இவங்கள. சாபி மதகுக்காரங்க சொல்றாங்க, அனவி மதகுக்காரங்க சொல்றாங்க, மாலிகாரங்க சொல்றாங்க, ஹம்பலி சொல்றாங்க, சலப்புண்டு ஒன்று உண்டாக்கி இருக்காங்க புதுசா, சலப்பை பின்பற்றணும். இந்த சலவு கம்பெனின்னு சொல்லுது, என்ன சொல்லுது, இது தொடைக்குள்ள வைக்கிறலாம் கிடையாது, மாறிடுச்சு. அப்ப சஹாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றுறீங்க, அது என்னாச்சு? இப்ப ஒரு இப்னு மஸ்ஊத் செஞ்சிருக்காருல, செய்ய வேண்டியதானே, யாரை வேண்டாலும் அப்ப யாரை வேண்டாலும் பின்பற்ற முடியாதுங்கிறாங்க. அதான் அர்த்தம். யாரை வேண்டாலும் பின்பற்றணுங்கிறது நம்மளை திட்டுறதுக்காக யூஸ் பண்றாங்களே தவிர, நீ யாரை வேண்டாலும் பின்பற்ற நெசமுன்னு சொன்னால் என்ன பண்ணனு, இது பண்ணணுமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு தமத்துவ தடுத்தார்ல, தமத்துவ ஹஜ்ஜை தடுக்கணுமா இல்லையா? நீ ஹாஜிகள் பூரா தமத்துவா நம்ம பேரும் போயிட்டு இருக்கிறீங்க. இப்ப போயிட்டு இருக்கிற ஹாஜி டூரிஸ்ட் எல்லாருமே என்ன செய்யறாங்க, எந்த ஹஜ்ஜை உமர் தடுத்தாரோ அந்த ஹஜ்ஜியை தான் டிராவல்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தில் கைடா போறாங்களே உலமாக்கள்லாம், அவங்களும் அந்த ஹஜ் தான் பண்றாங்க. நம்ம சலபுல இருந்து ஹஜ்ஜிக்கு போனாங்களே, இப்ப சலபுவாதம் பேசிட்டு இருக்கிறாங்களே, இவங்களும் அந்த ஹஜ்ஜிக்கு தான் போய் கைடா இருந்தாங்க. எந்த ஹஜ்ஜிக்கு? உமர் தடுத்ததுக்கு. அப்ப அசஹாபிக்கு கண்ணு ஜூமி பெண்ணாச்சு. சஹாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றினீங்களே, பின்பற்றலாம்னா என்ன பண்ணிருக்கானே, தமத்து ஹஜ்ஜு கூடாது, அம்பு டிராவல்ஸ் கரைஞ்சிரு தப்பு அப்படி சொல்லு. இதெல்லாம் கிடையாது. அப்ப இது மாதிரி இது செய்யலாமா நீங்க கேளுங்க, எதை இதை செய்யலாமான்னு கேளுங்க. எதை தத்பீக்குன்னு இதுக்கு பேரு. ருக்கு செய்யும் போது ரெண்டு கையும் கொண்டு தொடைக்குள்ள வைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு அரபில் என்ன பேருனா தத்பீக். இந்த தத்பீக் என்ற முறையில் ருக்கு செய்யலாமான்னு மதுஹபுக்காரங்கள்ட்ட கேளுங்க, கூடாதுங்கிறாங்க. இப்ப சஹாபாக்களை திட்டுறோன்னு நம்ம மேல பழி சொல்றாங்களே, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, எப்ப சஹாபாக்களை பின்பற்றலாம்ல, யாரை வேண்டாலும் பின்பற்றலாம்ல, நாங்க இப்னு மஸ்ஊதை பின்பற்றி ருக்கு செய்யறோம், அதை பண்ண மாத்தியாச்சு, மாத்திரம் இருந்துட்டு போக சஹாபியத்தை பின்பற்றலாம்ல. அப்ப நீ சஹாபியை திட்டுறியாப்ப, இப்பதான் விளங்குது பின்பற்றுங்கிறது வேற, அவங்கள மதிக்கிறதுங்கிறது வேற. இதனால இப்னு மஸ்ஊத் திட்டல, நம்ம மனிதர் என்ற முறையில் எத்தனை விஷயங்களை நீங்க கவனிக்காம இருப்பீங்க, முக்கியமான அடிப்படையான விஷயங்களை கவனிக்காம இருப்பீங்க. ஆனா உங்க நீங்க பக்கத்தில் ஒருத்தர் தொழுதிருப்பாரு, உங்க பக்கத்தில் யாருங்க தொழுதா இசாவுல தெரியாது, பக்கத்துல தொழுதாரு தெரியாம கவனிக்காம இருக்கும்ல. என் பக்கத்தில் யார் நின்று தொழுதாருன்னு எனக்கு தெரியல, உங்க பக்கத்தில் யார் நின்றார் உங்களுக்கு தெரியல. எத்தனை விஷயங்களை மனிதர்கள் கவனிக்க மாட்டார்கள். அப்படி இப்னு மஸ்ஊத் கவனிக்காம இருந்துட்டாரு, காலமெல்லாம் கூட கவனிக்காம இருந்துட்டாரு. எப்படி கவனிக்காம இருந்தாருன்னு ஆச்சரியம் வருதே தவிர அவர் திட்டணும் அதுக்காக வேண்டி இப்படி செஞ்சது அல்லாஹ் வந்து அவரை தண்டிப்பான், அவர் தொழுகையை சுருட்டி மூஞ்சில எரிஞ்சிருவான் நம்ம சொன்னோமா? அவருக்கு நாலேஜ் இல்ல, அது அல்லாஹ் வந்து ஏத்துக்குவான். அவருக்கு ஓகே அந்த தொழுகை, அவர் பார்த்திருக்கிறாரு, மாத்தப்பட்ட செய்தி அவருக்கு தெரியல, அவரை ஏத்துக்குவான். அல்லாஹ் எனக்கு மாத்தப்பட்டது தெரியும் போது நான் செஞ்சு எப்படி ஏத்துக்குவான்? இப்னு மஸ்ஊத் இப்போ நாங்க சொல்றோம், இப்னு மஸ்ஊத் தொழுகை பாழாகல, இப்னு மஸ்ஊத் தொழுகை அழிந்து விட்டதுன்னு நாங்க சொல்லவில்லை.
அவருக்கு தெரிந்ததை அவர் செய்திருக்கிறார், அல்லாஹ் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்வான். ஏன் அவர் மாற்றப்பட்டது அறிந்து கொள்ளவில்லை, இப்படி எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி வந்து முத்துவான்னு ஒன்று இருக்கு. முத்துவாங்கிறது என்ன தெரியுமா? இப்போ கல்யாணம் பண்றோம், கல்யாணம் பண்றது ஒரு ஆணு பண்ணு சந்தோஷமா இருக்கிற கல்யாணம் பண்றோம். இந்த கல்யாணத்திலேயே கான்ட்ராக்ட் கல்யாணம்னு ஒன்று ஷியாக்கு நினைக்க பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு போனீங்கன்னா என்ன செய்யலாம்? நம்ம ஈரானுக்கு போனோம்னு சொன்னா நம்ம போய் இறங்கணும்னு செஞ்சுக்க வேண்டியது, அதுக்குன்னு ஆளுக்கு இருக்கு. ஏறக்குறைய விசாரம் தான் இது. ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு போட்டு கல்யாணம் பண்றது. கல்யாணம் பண்ணும் பொழுது போய் என்ன பண்றது? நாங்கள் வெளியூர்ல வந்திருக்கிறோம், எங்களுக்கு 1 மாசத்துக்கு ஒரு பொண்ணு வேணும், முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது. 1 மாசத்துக்கு ஒரு தொகையை கொடுக்கணும். 1 லட்ச ரூபா தர்றியா, இந்த வச்சுக்க, 1 மாசம் வரைக்கும் இருந்துட்டு சலாம் சொல்லிட்டு வந்துட வேண்டியது. இதுக்கு பேர் முத்து வாங்குறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் அரபுகள்கிட்ட இது இருந்துச்சு. இருந்த ரசூலா தடுக்கல. அந்த வெளியூருக்கு போனாங்கன்னு சொன்னா வெளியூர்ல போய் தப்பு தவறு நடக்கிறதுக்கு பதிலாக ஒரு 6 மாசம் ஒரு தொழிலுக்காக போவாங்க. 6 மாசம் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறது, 6 மாசத்தோட விட்டுட்டு வந்துட வேண்டியது. அதுக்கப்புறம் போய் வேற ஒருத்தன் போவான், வேற ஒருத்தன் கட்டிக்கிறான் அந்த பொம்பளைய. இப்படியான ஒரு பழக்கம் வந்து அரபுகள்கிட்ட ஆரம்பத்தில் இருந்தது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க? அந்த அரபுட்ட இந்த பழக்கத்தை அப்படி விட்டுட்டாங்க. போறாங்க வர்றாங்க, அப்படி நடக்குது. ஒன்று தான் தடுக்கிறாங்க. இஸ்லாத்தில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று தடுக்கப்படுது. தண்ணி அடிக்கிறது கூட இருந்துச்சு, கொஞ்ச நாள் தடுக்காம இருந்தான்ல, பிந்தி தான் தடுத்தான். அந்த மாதிரி வந்து முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் தடுக்கப்படுது. எப்ப தடுக்கப்படுது? ஹைபர் போர் நடக்குது பாருங்க, அப்பதான் இது தடுக்கப்படுது. ஹைபர் வரைக்கும் என்ன செஞ்சிச்சு? முத்தா என்ற முறையில் சஹாபாக்களை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியூருக்கு போவாங்க, 3 மாசம் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க, 2 மாசம் கல்யாணம், 1 வாரத்துக்கு கல்யாணம். 1 வாரத்துக்கு பண்ற கல்யாணம் நம்ம சொல்லுமா? இப்ப சொன்னா இப்ப வந்து 1 வாரத்துக்கு ஒரு ஆண் பெண்ணு சேர்ந்து இருக்கிறத அக்ரிமெண்ட் பண்ணா இது வந்து கல்யாணம்னு சொல்லுவோமா, விசாரம் சொல்லுவோமா? விசாரம்னு சொல்லுவோம். அது அந்த காலத்தில் கல்யாணம்ங்கிற பேர்ல ஜாஹிலியாக்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்லாம் அது தடுக்காம இருந்தது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமைப்படுத்த மார்க்கத்தில் வந்து தடுத்து விட்டாங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில அதாவது 4216, 5115, 5523, 6961 இதுல எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் முத்அத்தின் நிசாய் யௌம ஹைபர். ஹைபருடைய தினத்தில ஹைபர் போர் நடக்குது பாருங்க, அன்னைக்கு வெற்றி கொள்றாங்க பாருங்க. அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த பெண்களை வாடகை மனைவி, இது பேர் வாடகை மனைவின்னு சொல்லலாம். இந்த முத்தா என்பதற்கு சரியான தமிழ் சொல் சொல்வதாக இருந்தால் வாடகை மனைவி, மனைவியான வாடகை மனைவி, குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும், சொந்த வீடு இல்லை. ஒரிஜினல் கல்யாணம் வந்து சொந்த வீடு மாதிரி, இது வாடகை வீடு மாதிரி. அப்ப வாடகை மனைவின்னு சொல்லி அடிப்படையில் அந்த பண்ணுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹைபர் போர் தினத்தில் தடுத்து விட்டார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது. ஆனா ஹைபர்ல தடுத்துட்டாங்கல்ல, தடுத்த பிறகும் பல சஹாபாக்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, செய்யலாண்டாங்க. அது எங்க இருக்குது? உதாரணமா இம்ரான் இப்னு ஹுசைன், அவர் ஒரு சஹாபி. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அல்லாவே வந்து பெண்களுக்கு அவர்களுக்குரிய கட்டணத்தை கொடுத்து விட்டு கல்யாணம் பண்ணுங்கள்னு சொல்றான். அதுக்கு மகரை சொல்றான்ல, அவர் அப்படி வழங்குறாரு. அல்லாவே அவர்களுக்குரிய மகரை கொடுத்து விட்டு கல்யாணம் பண்ணுங்கள்னு சொல்றான். நமக்கு உரிய காசை கொடுத்து விட்டு பண்றது அல்லாஹ் அனுமதிக்கிறான். இதை ரசூலுல்லாஹ் காலத்தில் நாங்கள் செய்திருந்தோம். அதை யார் தடுக்க இயலும்? ரசூலுல்லாஹ் பிந்தி சொல்றாரு. இவர் இது எப்ப சொல்றாருன்னு கேட்டா தடையெல்லாம் செஞ்ச பிறகு சொல்றாரு. இதை தடுக்க எவன் தடுப்பான்? நாங்க செய்யத்தான் செய்வோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் செஞ்சோம், ஹைபர் போருக்கு இவர் போகலையோ அல்லது தடுத்தது இவருக்கு தெரியலையோ என்னன்னு வழங்கல, ஆனால் இவர் செய்வேங்கிறார். நான் செய்வேன், எவன் தடுக்கிறேங்கிறார். அப்ப சஹாபாக்கள் யார் வேண்டாலும் பின்பற்றலாம்ல? குடுப்பி உங்க பெண்ணை அப்படி தருவீங்களா? இந்த சலபி வாதம் பேசுறவங்க, மதுஹப் வாதம் பேசுறவங்க இப்படி ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கிறேன். இது இப்படி சஹாபாக்கள் யார் வேண்டாலும் பின்பற்றலாம்ல? இப்ப விரும்ப வழங்க சஹாபாக்கள் வந்து இவங்க குற்றவாளி இல்லை. என்ன பாயிண்ட்னு கேட்டா நம்ம சஹாபாக்களை திட்டினாதான் குற்றவாளி ஆகும். இப்பவும் சொல்றோம், இம்ரான் இப்னு ஹுசைன் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? அவருக்கு இந்த தடை சென்றடையவில்லை. ஒரு ஹைபர் போர் டெலிபோன் கிடையாது, பேப்பர் கிடையாது, பேப்பர் நோட்டீஸ் வச்சு போஸ்ட் அடிச்சா ஒட்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஹைபர் போர்ல தடுப்பாங்க, யார் இந்த இடத்துல உட்காந்துருந்தாங்களோ கேட்பாங்க, அடுத்த ஆளுக்கு எத்தி வைக்காம விட்டுருப்பாங்க. இவருக்கு அதுக்கு அது போயிருக்காது, அதை கண்டுக்காம விட்டாரு. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு என்ன வருது? இதை செய்யணும்னு வரும்போது நான் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்துச்சேன், எல்லாருக்கும் தெரியுமே, மாத்தின விஷயம் தெரியல. இப்ப நம்மளே எத்தனை விஷயங்களை நம்ம சொல்லிட்டு மாத்திருக்கோமா இல்லையா? பழையதை நினைச்சிட்டு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த 20ஆம் நூற்றாண்டுலயே நம்ம சில விஷயங்களை வந்து நூல்கள் பத்தாத காலத்தில் சரியான நம்ம நினைச்சிருக்கிறோம், பிந்தி இணைஞ்சிருக்கிறோம். இது சரின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தவறுன்னு மாற்றிருக்கிறோம். மாற்றின விஷயம் 10% மக்களுக்கு தெரியுது, ஏற்கனவே சொன்ன 90% மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த 20ஆம் நூற்றாண்டில் தகவல் தொழில்நுட்பம் உள்ள காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ சஹாபாக்கள் காலத்தில் எப்படி இருந்திருக்கு தெரியல. அவருக்கு அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டான். அவர் முத்துஆ என்ற அடிப்படையில் இம்ரான் இப்னு ஹுசைன் கல்யாணம் பண்ணி இருந்தாரையானால் அவரை அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டான். அப்படி செய்யலாம் என்று ஃபத்வா கொடுத்திருப்பாரையானால் அல்லாஹ் அவரை கேள்வி கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? அவருக்கு தெரியலை.
ஹைபர் போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தது அவருக்கு தெரியல. இப்போ நாங்க சஹாபி மதிக்கிறோம், பின்பற்ற மாட்டோம். இம்ரான் இப்னு ஹுசைனை மதிக்கிறோம், ஆனால் இம்ரான் இப்னு ஹுசைன் சொன்னது கேட்டு நடக்க மாட்டோம். பாயிண்ட் ரெண்டு வித்தியாசம் விளங்குதா? இப்போ நாங்கள் மதிக்கிறோம், அவர் குற்றவாளி நாங்கள் ஆக்கல, அவர் நரகத்துக்கு போவார் நாங்கள் சொல்லலை. அப்போ இது எங்க இருக்குன்னா புகாரில 4518 இருக்கிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் என்பவர் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி சொல்றாரு முத்தாங்கிறது உண்டு அப்படிங்கிறார். அதே மாதிரி சஹாபாக்களே ஒரு ஆளை அறிவுக்கு ரசூலுல்லாஹ் வந்து ஒரு உதாரணமாக சொன்னாங்கன்னா யாருங்க? இப்னு அப்பாஸ். அவர் முத்தா இருக்குங்கிறார். யாரு யாரை வந்து ஒரு சிறந்த சஹாபி சிறந்த அறிவாளி ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்களோ சுயில அன் முத்தாத்தின் நிசா, அதாவது சமீபத்து இப்னு அப்பாஸ் கிட்ட நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் இருந்தேன். ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், எப்படி கேட்கிறாருன்னா அன் முத்தாத்தின் நிசா, பெண்களை வந்து இந்த குறிப்பிட்ட காலம் போட்டு கல்யாணம் பண்ணுவது, வாடகைக்கு 1 மாசம் 2 மாசம் கல்யாணம் பண்றதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு இப்னு அப்பாஸ் கேட்ட உடனே ஃபரஹஸ, தாராளமா செய்யலாமே, நல்லா பண்ணிக்க. யார்? இப்னு அப்பாஸ் பத்துவா கேட்குறாங்க, ஒரு 10 நாளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா, ஒரு 15 நாளைக்கு பண்ணிக்கலாமான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? நல்லா பண்ணிட்டு போப்பா, செய்யலாம் அப்படிங்கிறாரு. இப்போ கேள்வி கேட்டவர் என்ன செய்யறாரு? எங்க நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா? அவர் கேட்கிறாரு, கேள்வி கேட்டவர் இதெல்லாம் ரொம்ப நெருக்கடியா இருந்திருக்கும், கஷ்டமான நேரம், அந்த பெண்கள் ரொம்ப கம்மியா இருந்திருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு நேரத்தினால செஞ்சிருப்பாங்களா, அப்படி இருக்குமான்னு கேட்கிறாரு. இப்னு அப்பாஸ் சொல்றாரு, ஆமா அப்படித்தான் காலை இப்னு அப்பாஸ் நாம் நீங்க சொல்ற காரணம் தான், அப்ப செய்யலாம் அப்படிங்கிறாரு. இது எங்க இருக்கு? புகாரில் 5116வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இதே மாதிரி உபய் இப்னு காப் அவர்களும் இந்த கருத்துல இருந்திருக்கிறாங்க. உபய் இப்னு காப்ங்கிற சஹாபி, இப்னு அப்பாஸ்ங்கிற சஹாபி. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்லயே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த உபய் இப்னு காப் ஓதும்போது என்ன செய்வார்னு கேட்டா 4:24 வசனம் இருக்குல்ல, 4வது அத்தியாயம் 24வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வரும், அதாவது ஃபமஸ்தம்தாதும் பிஹி மின்ஹுன்ன ஃபஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன, எந்த பெண்களிடத்திலே நீங்கள் இல்லற இன்பம் அனுபவிக்கிறீர்களோ அவர்களுக்கு மஹர் தொகையை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு 4:24 இருக்கிறது. இந்த உபய் இப்னு காப் என்ன பண்றாரு? இந்த குர்ஆன்லயே ஒரு அடிஷனல் வார்த்தையை சேர்த்துக்கிட்டு ஓதுவாராம். அவர் குர்ஆன்ல இல்லாத ஒண்ணு சேர்த்து ஓதி இருக்கிறார். எப்படி ஓதுவாராம்? இலா அஜலின் முசம்மா, குறிப்பிட்ட டைம் போட்டு இலா அஜலின் முசம்மான்னு ஒரு வார்த்தையை எடுத்து செய்வாரு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று பண்ணிக்கிட்டு அப்படி ஓதிக்கொண்டு குர்ஆன்ல இருக்குது. முத்தா என்பது குர்ஆன்ல இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைய ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டு ஒரு பெண்ணிடத்தில் நீங்கள் இன்பம் அனுபவித்தால் அவங்களுடைய மகரை கொடுத்துருங்க, குறிப்பிட்ட டைம் போட்டுன்னு ஒரு வார்த்தையை குர்ஆன்ல இல்லாத ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டு ஓதிக்கிட்டு குர்ஆன்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. யாரு? உபய் இப்னு காப். எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, சஹாபாக்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றலாம்னு சொல்லக்கூடியவர்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். முத்தா செய்யலாங்கிறீங்களா? அப்ப இந்த சலபுங்கிறவங்க, மதுஹபை நியாயப்படுத்துறவங்க, சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிறவங்க, அவங்க என்ன பத்துவா கொடுக்கணும்? இப்ப முத்தா செய்யலான்னு பத்துவா கொடுக்கணும்லங்க. இன்னும் சஹாபாக்கள், இது ஒரு முக்கியமான மேட்டரா இருக்கனால இது கொஞ்சம் விரிவாக தான் சொல்ல வேண்டி இருக்குது. இதுதான் நீங்க பெரிய பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த இப்ப நம்ம பெரியவங்கள ஏற்பட்ட பிறகு ஏற்கனவே தௌஹீதுல இருந்த ஆளுங்க என்ன பண்றாங்க? இப்ப புது டாக் எடுத்துக்கிட்டு சஹாபாக்களை திட்டுறாங்க இப்படி ஒரு பாஷையில் இறங்கி இருக்கிறாங்க. அதனால முகத்திரை கிழிக்க வேண்டி இருக்கிற காரணத்தினால் இந்த சஹாபாக்களை பின்பற்றுவதல் சம்பந்தமான விஷயங்களை, எவ்வளவு விஷயங்களை அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கிறது என்ற லிஸ்டுகளை நம்ம பார்த்து விட்டு அதுவும் இட்டுக்கட்டப்பட்டது தானே, இந்த தத்துவம் இட்டுக்கட்டப்பட்டது தானே, சஹாபாக்களை யாரை வேண்டாலும் பின்பற்றலாங்கிற தத்துவம் இட்டுக்கட்டப்பட்டதா இருக்கிறது. அதனால இதனுடைய தொடர்ச்சியா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இருக்கும். நிறைய சம்பவங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது மழை வைக்கிறோம். சஹாபாக்களை மதிக்கிறது என்பது வேறு, அவர்களை பின்பற்றுவது என்பது வேறு. மதிக்க வேண்டும், பின்பற்றக்கூடாது. பின்பற்ற ரெண்டே தான், அல்லாஹ் ரசூல் தான், வேற மூணாவது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.